Hello friends, welcome to Drona Academy. Good evening to all. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த டெஸ்ட்ல நம்ம வந்து டோட்டலா ஒரு 50 क्वेश्चन பார்க்க போறோம். சோ நீ கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு क्वेश्चनக்குமான ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் டெஸ்டோட முடிவுல நீங்க எத்தனை क्वेश्चंसக்கு ஆன்சர் ரைட்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கற உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே फ्रेंड्स, கையில பேப்பர் பேனா எடுத்துட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம क्वेश्चंस பார்த்தலாம். ரெடியா? எல்லாம் படிச்சாச்சா? ரிவிஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். क्वेश्चंस பார்த்தறலாமா? சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் வேறுபாடு அறிஞ்சு என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா? வணங்குதல், எதிர்த்தல், கட்டுப்படுதல், உத்தரவிடுதல், ஆமோதித்தல், ஏற்றுக்கொள்ளுதல், கட்டளையிடுதல், ஒத்துக்கொள்ளுதல். பணிந்து பணித்து இதுக்கான சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ முடிஞ்சவரை ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகேவா? ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓகே, தமிழ்ல நீங்க எந்த அளவுக்கு டைமை வந்து ஃபாஸ்டா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மேக்ஸ் ஜிகேக்கு வந்து டைம் இருக்கும். ஓகேவா? மேக்ஸ் ஏதாவது உட்காந்து சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இங்க வந்து டைமை ரொம்ப கம்மி பண்ணணும். ஓகே, அதுக்காக நீங்க பதட்டத்துல ஆன்சர் தப்பாவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இப்பல இருந்து அதை ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. பணிந்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கட்டுப்படுறது, பணித்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உத்தரவிடுறது. ஓகேவா? அப்ப கட்டுப்படுதல், உத்தரவிடுதல் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்த क्वेश्चन. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது டேஷ். பணம், பொறுமை, புகழ், வீடு. மனித வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுறதா இயேசுநாதர் அவர்கள் சொல்றாரு. ஸோ இது எந்த பாடத்துல வருதுங்கிறத உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மனித வாழ்க்கைக்கு வந்து பொறுமை தான் தேவைன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. டேஷாம் ஆண்டு கலங்காதிரு மனமே அப்படிங்கிற அந்த பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆகிறாரு கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் இருக்கார் இல்லையா, இவருடைய இயற்பெயர் முத்தையா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இவரை வந்து திரைப்படத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறது வந்து இந்த கலங்காதிரு மனமே அப்படிங்கிற அந்த பாடல் தான். ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? 1947, 1949, 1950, 1948. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1949. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. அவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஆனாவனால வரக்கூடிய அவ்வண்ணா. ஓகே, கீரி, பாம்பு, அரசன், வியப்பு. சொல்லுங்க, இது படிச்சிருக்கீங்களா? அவ் அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஆக்சுவலா இதுல 2 ஆன்சர் வரும். ஓகேவா? 2ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான். ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கு, நீங்க என்ன சொன்னாலும் ஓகே. ஓகேவா?
வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ட் டி. ஓகேவா? அவ் அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பும் வரும், வியப்பு அப்படிங்கிறதும் வரும். ஓகே, ஸோ ரெண்டில் நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லியிருந்தாலும் அதை வந்து மார்க் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பாம்பு, வியப்பு ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் டேஷ் தொகுத்துள்ளார். பாரதிதாசன், கீவா ஜெகநாதன், கனக சுப்புரத்தினம். பல்வேறு தொழில்கள் குறித்த அந்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூல்ல யார் வந்து தொகுத்திருக்காங்க? வெரி குட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? மலையருவி அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆப்ஷன் சி, கீவ ஜெகநாதன் அவர்கள். அடுத்த கொஸ்டின், சூப்பர் சீனியர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் வந்து என்ன? மூத்தோர், மூத்தோர், பெரியவர், நல்லவர். சூப்பர் சீனியர் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஆப்ஷன் பி, மூத்தோர். ஓகேவா? ஏன்னா சீனியர் அப்படின்னா மூத்தோர்னு சொல்லலாம், சூப்பர் சீனியர் அப்படின்னும் பொழுது மூத்தோர் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தவறானது எது? காலக்கணிதம் கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் பிறந்தார். சேரமான் காதலி என்பது ஒரு சிறுகதை நூல். இவர் சாகித்ய விருது பெற்றுள்ளார். யாரு? கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய விருது வந்து பெற்றிருக்கார். இந்த கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல என்ன வரும்ன்றதையும் சொல்லணும். ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, சேரமான் காதலி அப்படிங்கிறது ஒரு சிறுகதை நூல் கிடையாது. அது வந்து என்னது? ஒரு புதினம். ஓகேவா? மற்றதெல்லாம் கரெக்டு தான். அவர் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் தான். காலக்கணிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் கவிதை தொகுப்புல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அவர் சாகித்ய விருதும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இதுல தவறானது என்னது? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பொருந்தாத இணை எது என காண்க. சிலை, வில், புல், பறவை, செவ், பகைமை, சேர்ந்தன, சேர்ந்தன. இது வந்து சொற்பொருள். ஓகேவா? இதுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. எது பொருந்தாத இணை? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சேர்ந்தன அப்படிங்கிறது வந்து சேர்ந்தன அப்படின்னு வராது. ஸோ இது தப்பா இருக்கு. மற்ற மூணும் சரியான சொற்பொருள். ஓகேவா? பொருந்தாதது எது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், சே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன? இடம், எருது, நிலம், அச்சம். சே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். முன்னாடி பார்த்தது வந்து அவுக்கு என்ன சொன்னோம்? ஒன்று பாம்பு, இன்னொன்று வியப்பு. ரெண்டு பொருள் சொல்றோம்.
இங்க சேங்கிற அந்த ஒரு எழுத்து மொழிக்கான பொருள் வந்து என்ன? ஆப்ஷன் பி எருது அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பறவைகளின் ஒலி மரபில் தவறானது எது? காகம் கரையும், வண்டு முரளும், கூகை குளரும், மயில் கூவும். பறவைகளுக்கான அந்த ஒலி மரபு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல தவறானது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஆப்ஷன் டி மயில் கூவும் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகே, அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. உயிர், உபாயம், உதயம், உடுக்கை, உண்மை, உபகாரம். இந்த சொற்களை அகர வரிசைப்படுத்தி என்ன ஆர்டர்ல வரும் அப்படிங்கிறத சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி. ஏன்னா உடுக்கை டூ தான் ஃபர்ஸ்ட் வரும். எல்லாமே ஊர்ல இருக்கிறதுனால ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த எழுத்தை தான் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உண்மை தான் வரும். அடுத்தது தேவரிசை வரும். அப்புறம் அப்புறம் நெடில் தான் வரணும். இந்த உயிர், உபாயம் இது மாதிரி இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேவா? எத்தனை பேர் பி போட்டீங்க? பி போட்டவங்களாம் தப்பு. ஓகேவா? சி தான் இதுக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வெட்டுங்கள் தலையினை என்ற ஒரு குறளிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம் என்னும் பாடலின் தலைப்பு என்ன? இயேசு காவியம், விடுதலை விளைத்த உரிமை, காலக்கணிதம், மலையருவி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விடுதலை விளைத்த உரிமை. ஓகே, அடுத்த கொஸ்டின், சுட்டு பிளஸ் காட்டு என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது? சுட்டுக்காட்டு, சுட்டிக்காட்டு, சுட்டு காட்டு. இந்த இடத்துல இக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளதுல இக்கு இல்லை. ஓகேவா? டிஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது சுடுகாட்டு. இந்த சொற்களை சேர்த்து எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுட்டி காட்டு. அப்படிங்கிறத பிரிச்சோம்னா சுட்டு பிளஸ் காட்டுன்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் டேஷ்? கண்ணதாசன், முடியரசன், மக்கள் கவிஞர், நாமக்கல் கவிஞர். யார் வந்து எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினது? ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அவர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன் சி, மக்கள் கவிஞர். ஓகேவா? மக்கள் கவிஞர்னா நம்ம யாரை சொல்றோம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் டேஷ்?
தாயுமானவர் வள்ளலார், குன்றக்குடி அடிகளார், வி முனுசாமி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குன்றக்குடி அடிகளார். அடுத்த கொஸ்டின், கணவன் மனைவி மகன் ஆகியோருடன் தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் டேஷ் பாடல் கூறுகிறது. அகநானூறு பாடல், புறநானூறு பாடல், ஐங்குறுநூறு பாடல், கலித்தொகை பாடல். எந்த பாடல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, புறநானூற்று பாடல். அடுத்த கொஸ்டின், நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை காண்க. ஓகேவா? நான் கிளம்பிட்டேன், நான் ரெடியாகி விட்டேன், நான் புறப்பட்டு விட்டேன், நான் இடம்பெயர்ந்து விட்டேன். ஸோ இதுல எது சரியான எழுத்து வழக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நான் புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழில் முதலில் எழுதப்பட்ட நூலான அகராதி நிகண்டின் ஆசிரியர் பெயர் என்ன? ரேவண சித்தர், கடுவெளி சித்தர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர். அகராதி நிகண்டு அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன? வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரேவண சித்தர். ஓகே, அடுத்த கொஸ்டின், பலாவின் இளமை பெயர் என்ன? ஸோ ஒவ்வொரு இதுக்கான இளமை பெயர்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது விலங்குகளா இருக்கட்டும், மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இளமை பெயர் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது பலா இருக்கு இல்லையா, உங்க எல்லாருக்குமே தெரியும். பலாவோட இளமை பெயர் என்ன? பலாவோட இளமை பெயர் குறும்பை, முட்டுக்குறும்பை, பழா நூலாய், பழா மூசு. முக்கணிகள்ல ஒன்னான இந்த பலாவின் இளமை பெயர் என்ன? வெரி குட். ஆப்ஷன் டி, பழா மூசு அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழுள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கற்சிலை அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கல் பிளஸ் சிலை, கற் பிளஸ் சிலை, க பிளஸ் சிலை, க பிளஸ் இலை. ஓகே, இது ஈஸியான கொஸ்டின் தான். கல் பிளஸ் சிலை, ஏன்னா கல்லால செதுக்கப்பட்ட சிலை தான் இல்லையா, அப்ப கல் பிளஸ் சிலை தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாட்டம், நட்டம், நோட்டம், நொடித்தல். இந்த இதை அகரவரிசைப்படுத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா?
எது ஃபர்ஸ்ட் வரும்? எடுத்ததுமே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வெரி குட். ஆப்ஷன் சி. ஏன்னா நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன தெரிஞ்சது, குரில் நா தான் ஃபர்ஸ்ட் வரும்னு தெரிஞ்சது. எல்லாமே நா வரிசை தான். ஸோ அப்போ பார்க்கும்போது என்னது ஃபர்ஸ்ட் இந்த நா தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்தது நாட்டம், நொடித்தல், அப்புறம் நோட்டம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை, மதுரை, கோவை, தஞ்சாவூர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? வெரி குட். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சென்னையில தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இருபொருள் தருக. சிரம் அப்படிங்கிற சொல்லுக்கான இருபொருள் என்ன? பசு இரக்கம், படகு தோணி, தலை உச்சி, தலை கை. சிரம் அப்படிங்கிறதுக்கான இருபொருள். வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தலை உச்சி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றுள் பிழையற்ற தொடர் எது? சென்னை ஒரு மாநகரம், சென்னைக்கு ஓர் மாணவன் வந்தான், வந்தாரை வாழ வைக்கும் ஓர் நகரம் சென்னை, சென்னை தொழில்நுட்ப பூங்காக்கள் நிறைந்த ஓர் நகரம். ஸோ எதுல வந்து பிழை இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு எங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சென்னை ஒரு மாநகரம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்னது, ஓர் மாணவன்றது வராது, ஓர் நகரம் வராது, ஓர் நகரம் வராது. ஸோ ஒரு மாநகரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான அந்த வாக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்? வேலன் நேற்று படித்தான். இது வந்து எந்த வகையான வாக்கியம்? செய்வினை தொடர், செயபாட்டு வினைத்தொடர், தன்வினை தொடர், பிறவினை தொடர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தன்வினை தொடர். ஏன்னா அவன் படிச்சான் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடமுண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. தமிழர் வாழை இலை பண்பாட்டில் தனித்த இடமுண்டு. தனித்த இலைக்கு இடமுண்டு. இதுல எது சரியான தொடர்? வெரி குட். ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஞாலம் என்னும் சொல்லின் வேர் சொல் என்ன? ஞாலம், ஞால், ஞா, ஞால. ஸோ ஞாலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் என்னது, ஒரு சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேர் சொல் வந்து கட்டளை சொல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இதுல எது வந்து கட்டளை சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, வேர் சொற்கள் பெரும்பாலும் கட்டளை சொற்களாகத்தான் இருக்கும். ஞாலம் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் வந்து என்னது, ஞால் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின்.
சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. உதகை உதகமண்டலம், நெல்லை மன்னார்குடி, கும்பை கும்பகோணம், புதுச்சேரி புதுகை. சரியான ஊர் பெயரோட மரு எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உதகை உதகமண்டலம், ஊட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கரெக்டான மரு. மற்ற மூணும் தவறானது. ஓகே, அடுத்த கொஸ்டின். தேப்போமி அவர்கள் எந்த ஆண்டு கலைமாமணி பட்டம் பெற்றார்? 1978, 1988, 1989, 1998. தேப்போமி அவர்கள் எந்த வருஷம் அந்த கலைமாமணி பட்டத்தை வாங்கினாரு? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1978. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது எவ்வகை வாக்கியம்? எதிர்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படிங்கிறது எந்த வகையான வாக்கியம்? ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, செய்வினை வாக்கியம். இந்த வீடு என்னால் கட்டப்பட்டது அப்படின்னா தான் என்னது? செயற்பாட்டு வினை வாக்கியமா வரும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். அடுத்த கொஸ்டின். பொருந்தாதது எது? வாழும் கலை, தமிழ் மனம், காணல் நீர், அன்பு முடி. இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, காணல் நீர் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக, பொருத்துக. கலைச்சொல்ல பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? டிஸ்கஷன், டெம்பஸ்ட், வேர்ல்விண்ட், ஸ்ட்ரோம். புயல், கலந்துரையாடல், பெருங்காற்று, சுழல் காற்று. சரி, சரியா பொருத்தி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. வெரி குட். டிஸ்கஷன் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? கலந்துரையாடல் தான் வரும். ஓகேவா? அப்ப 2. டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? பெருங்காற்று. ஓகேவா? அப்ப 3. வேர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஸ்டோம்னா புயல். அப்ப 2, 3, 4, 1ன்னு இருக்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பெரு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? பெரு, பெறுபவன், பெற்ற, பெற்று. பெருங்கிறது வந்து ஒரு வேர்ச்சொல். இதற்கான வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பெறுபவன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். கீழ் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெருஞ்செல்வம் அப்படிங்கிற இந்த சொல்ல பிரிச்சா என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? பிரிச்சு எழுதும் பொழுது என்ன வரும்? பெரு பிளஸ் செல்வம், பெருஞ்சு பிளஸ் செல்வம், பெருமை பிளஸ் செல்வம், பெரிய பிளஸ் செல்வம்.
கீழ் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் சி பெருமை பிளஸ் செல்வம். இந்த பெருஞ்செல்வத்தை பிரிச்சோம் அப்படின்னா பெருமை பிளஸ் செல்வம் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. சரியானதை கண்டறிக. படலை பாடலை. பொருள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. படலை பாடலை. மலை மாலை அலை ஆலை மாலை மிடற்று பாடல் கடல் பாடல். Okay, very good. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மாலை மிடற்று பாடல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. இதுல எது வினா எழுத்து அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? ஏ யா ஆ ஓ ஆ உ அ இ உ அ யா இ. இதுல எது வந்து வினா எழுத்துக்கள்? ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஏ யா ஆ அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பொருள் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. நசி நாசி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து என்ன? விடம் முகர்தல் மூக்கு சுவாசி நச்சு நலிதல் குறைதல் மூக்கு. வெரி குட். வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறைதல் மூக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? நசி குறைதல் நாசி அப்படிங்கிறது மூக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஆங்கு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆங்கு அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன? வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இங்கு ஈங்கு அங்கு தங்கு. ஓகேவா? இதுல வந்து பி ஈங்கு அப்படிங்கிறது தான் ஆங்குங்கிறதுக்கான எதிர்ச்சொல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படிங்கிற இந்த ஊருக்கான மருவு வந்து என்ன? கோவை திருச்சி மயிலை குடந்தை.
வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மயிலை அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இரவுக்குரியே இல்லகத்துள்ளும் மனையோர் டேஷ் கேட்கும் வலியதுவே மனையகம் புகா காளையான அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள்ல அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்? கிழவி 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 அருவி. வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிழவி அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். சரியான பிறவினையை தேர்ந்தெடு. பந்து உருண்டது, அவர்கள் நன்றாக படித்தனர், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், மணிமேகலை யார்? இதுல பிறவினை வாக்கியம் எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு செய்யறது. ஓகேவா, ஸோ பிறவினை அதுதான். அடுத்த கொஸ்டின். பேஸ் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான இந்த கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து என்ன? அமைதி, வேகம், நிதானம், பொறுமை. பேஸ் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? வெரி குட். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வேகம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். எழுத்து பிழை நீக்கி சரியான வாக்கியத்தை தேர்க. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் அப்படிங்கிற இந்த சொல்லுல இருக்கக்கூடிய எழுத்து பிழைகளை நீக்கி சரியான வாக்கியம் எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா, வெரி குட். ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி. ஏன்னா வாழைக்கு வந்து இந்த லை தான் வரும், கமுகும் தாழ்குழைக்கு வந்து இந்த இல் வரும். ஓகேவா, இது மூணும் கிடையாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனம் மனம் ஒளி வேறுபாடறிந்து பொருளை தேர்க. மனசாட்சி எண்ணம், எண்ணம் உள்ளம், உள்ளம் வாசனை, மாற்றம் செயல். எந்த மனமுக்கு என்ன வரும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உள்ளம் வாசனை அப்படிங்கிறது தான். ஏன்னா மனம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து உள்ளத்தை குறிக்கும், இந்த மனம் வந்து ஸ்மெல்ல குறிக்கும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்.
டம்ளர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? பாத்திரம், குவளை, சிறுபாத்திரம், டம்ளர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குவளை அப்படிங்கிறது தான். சிறுபாத்திரம், டம்ளர்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர். தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருப்பவை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தமிழர்களோட வாழ்க்கையில இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான். ஏன்னா இசைங்கிறது இங்க சிங்குலர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தான். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தன. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தது. வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். ஓகே, அடுத்த கொஸ்டின், பல பொருள் தரும் ஒரு சொல் என்ன? வண்டு, மது, கொடை, அன்பு. அழகம், அயிர், அலி, இலும். இந்த பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் என்ன? Okay, very good. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அலி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், விலங்குகளின் ஒலி மரபுகளில் தவறானது எது? நரி ஊளையிடும், கழுதை கத்தும், பூனை சீரும், யானை கதரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுக்குமான அந்த ஒலி மரபு, அந்த கூட்டம், மக்களுக்கான அந்த கூட்டம், மக்கள்னா கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தொகை மரபு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. விலங்குகளுக்கான ஒலி மரபுல எது தவறானது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? நரி ஊழையிடும், கழுதை கத்தும், பூனை சீரும், யானை கதரும். இளமை பெயர், தாவரங்களோட இளமை பெயர், பறவைகளுடைய இளமை பெயர், பல பறவைகளுக்கான அந்த ஒளி மரபு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே,
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. யானை வந்து கதறாது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? யானைக்கு வந்து என்ன ஒலி மரபு வரும்? அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். இதுல வந்து எதுல சந்திப்பிழை இல்லாத தொடர் சொல்லுங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 50 கொஷின் பார்த்தோம் இல்லையா? இந்த 50 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புறேன். அடுத்து வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.